வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. பராபவ வருடம் உங்களுக்கு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் ஆண்டாக அமையப் போகிறது. வெற்றிகள் குவிய வேண்டுமானால் குரு பகவானின் அருள் வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது குரு பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் வகையில் ஆண்டு தொடங்குகிறது. எனவே அந்த ஆண்டு நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறும். மேலும் 10ஆம் இடத்தில் சனி வீற்றிருப்பதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொல்லை தந்தவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். வருமான பற்றாக்குறை அகலும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பெற்றோரின் உடல் நலனில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த தமிழ் புத்தாண்டில் மாபெரும் கிரகங்களாக விளங்கும் குரு மற்றும் ராகு கேதுக்களின் பயிற்சிகள் நிகழ இருக்கின்றன. குரு 2 முறை இந்த ஆண்டு பயிற்சி ஆகிறார். அதற்கு இடையில் குரு வக்கிரமும் சனி வக்கிரமும் சனி செவ்வாய் பார்வை மற்றும் சேர்க்கையும் வருவதால் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வரும். தளர்ச்சி அகலவும் தனவரவு திருப்தி தரவும் சுய ஜாதகத்தில் பாக்கியாதிபதி பலம் அறிந்து அதற்குரிய ஆலயங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வந்தால் நிலைமை சீராகும். குரு பயிற்சியை எடுத்துக்கொண்டோமானால் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 அன்று குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதன் பிறகு ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி அதாவது 20/10/2026 அன்று சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார். மாசி மாதம் 1ஆம் தேதி அதாவது 13/2/2027 முதல் வருட கடைசி வரை மீண்டும் கடகத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இடையில் வக்ரகதியிலும் இயங்குகிறார். கடகராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிகிறது. 6ஆம் இடத்தில் பதியும் குருவின் பார்வையால் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உங்களுக்கு இனி நிம்மதி கிடைக்கும். திசா புத்தி பலம் இழந்திருந்தால் எதிர்பாராத விதத்தில் சில தொல்லைகள் வரலாம். எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்றாலும் இது போன்ற நேரங்களில் கவனமாக இருங்கள். அலைச்சலை குறைத்து ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தினால் ஆரோக்கியம் சீராக இருக்கும். குருவின் பார்வை 8ஆம் இடத்தில் பதிவதால் உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். இடமாற்றம் வீடு மாற்றம் போன்றவை எதிர்பார்த்தபடி வந்து சேரும். வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சி கைகூடும். திசை மாறிய தென்முக தெய்வங்களை வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும். 10ஆம் இடத்தில் பதியும் குருவின் பார்வையால் தொழில் ஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் வலுப்பெறுகின்றது. எனவே பல முறை முயற்சித்தும் தாமதப்பட்டு வந்த தொழிலை இப்போது தொடங்குவீர்கள். பெற்றோரின் உடல் நலம் சீராகும். கிளை தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் என்பதால் உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும். உழைப்பிற்கேற்ற பலன் கைகூடவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும். சிம்ம குரு சஞ்சாரம் என்று பார்க்கும்போது சிம்ம ராசியில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அதன் பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதியும் போது சப்தமஸ்தானம் பலமடைகிறது. எனவே கல்யாண முயற்சிகள் கைகூடும். கனிவான வாழ்க்கை அமைய உற்றார் உறவினர்கள் உறுதுணை புரிவார்கள். புனித பயணம் அதிகரிக்கும். பெற்றோரின் மணி விழா, பிள்ளைகளின் காதுகுத்து விழா, கடை திறப்பு விழா நடக்கும் சூழல் உருவாகும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. தம்பதியிடையே இருந்த கருத்து வேறுபாடு மறையும். 9ஆம் இடத்தில் பதியும் குருவின் பார்வையால் தந்தை வழி உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். அவர்களின் ஆதரவோடு தொழிலை பலப்படுத்துவீர்கள். நீடித்த நோயில் இருந்து நிவாரணம் பெறுவீர்கள். வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளின் உண்மைத்தன்மை அறிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கலில் திருப்தி ஏற்படும். பங்காளி பகை மாறும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புனித பயணங்கள் கைகூடும். கடமைகளை செவ்வனே செய்து பிறரின் பாராட்டுகளை பெறுவீர்கள். குருவின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிவதால் பொருளாதார நிலை உச்சம் பெறும். உடலும் மனமும் உற்சாகத்துடன் செயல்படும். செய்யும் தொழிலை மேம்படுத்த எடுத்த முயற்சிகள் இப்பொழுது நல்ல பலன் தரும். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த ஏற்ற இறக்க நிலை மாறும். இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்காலம் பற்றிய பயம் அகலும். உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறும் நேரம் இது. பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான்
ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி, அதாவது 13/11/2026 அன்று 8ஆம் இடத்திற்கு வருகின்றார். அதே நேரம் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த கேது 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு வருகின்றார். அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் மனோபயம் கொஞ்சம் அதிகரிக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற இரட்டித்த சிந்தனையும் எதிர்மறையான எண்ணங்களும் தலை தூக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகும் கேதுவால் குடும்ப பிரச்சனைகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது. விவேகத்தோடு செயல்பட்டால் எதையும் சமாளிக்க இயலும். வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் உத்தியோக மாற்றங்களும் எதிர்பாராத விதத்தில் வந்து மனதை வாட வைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண் பழிக்கு ஆளாக நேரிடும். எதையும் யோசித்து செயல்பட வேண்டிய நேரம் இது. இந்த ஆண்டை பொறுத்தவரை புதன்கிழமை தோறும் விஷ்ணு வழிபாட்டினை மேற்கொண்டால் வேதனை நீங்கும். லட்சுமி கவசம் பாடினால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும்.